ஒரு நிமிஷம் கேளுங்க. குழந்தைங்களை திட்டி வளருங்க அப்படின்னு ஒரு ஆர்டிகிள் படித்தேன். ஏடா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு மனநல மருத்துவர் எழுதியிருக்காரு. குழந்தை நல மருத்துவர் அப்படின்னு அந்த ஆர்டிகிள் இருந்தது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. எதனால் அது சொல்கிறாருன்னு அந்த ஆர்டிக்கிளில் உள்ளே போகிறப்ப, இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன் ஒரு வேலைக்கு போகிறாங்க, இல்லாட்டி ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா, யாராவது திட்டினாங்கன்னா ஒன்று வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறது, இல்லை ஸ்கூலில் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. அப்படியெல்லாம் நம்ம காலகட்டத்தில் இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ஆர்டிக்கல் ஒரு ஃபேமஸ் நியூஸ் பேப்பரில் வந்தது என்னென்னா, தன் தாய் தன்னை வந்து டிவி பார்க்கக்கூடாது படி அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆரஞ்சு ஜூஸில் விஷத்தை கலந்து இதை நான் குடிச்சிட போகிறேன் அப்படின்னு பயமுறுத்தியிருக்கு. ஒரு 8-9 வயசு சிறுமி. இதெல்லாம் நம்ம காலத்தில் கேட்டிருக்கவே மாட்டோம். நாம் சரி, தாய் தந்தையராக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்களும் வளர்ந்த விதம், நம்மளை காலேஜ் போகிறப்ப கூட கண்டித்து தான் வளர்த்துருப்பாங்க. நாம் கெட்டா போயிட்டோம். அதனால் இல்லை தாய் தந்தையர் மேலே அன்பு இல்லாமல் இருக்குமா? கிடையாது இல்லையா? எப்போ பாராட்டணுமோ அப்போ பாராட்டணும், எப்போ திட்டணுமோ அதை செய்ய தான் செய்யணும். அடிக்க சொல்லலை, பட் இது தவறு அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு கொண்டு வரணும். தவறு செஞ்சால் திட்டு விழும், அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க அப்படிங்கிற அந்த பய உணர்வும் அவங்களுக்கு இருக்கணும். அப்படி வளர்க்குறது தான் முக்கியம். நான் வந்து அடி வாங்கி வளர்ந்துருக்கேன், திட்டி வளர்ந்துருக்கேன், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் 2 பேரும் வேலைக்கு போகிறோம், குழந்தை தனியாக இருக்குது அப்படின்ட்டு பாசத்தை மட்டும் காமிக்கிறது, அந்த குழந்தை கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறது. அப்படி வளர்க்குறதுனால என்ன ஆகுனா, காலகட்டத்தில் ஒரு பூஞ்சையாக மனசு வந்து ரொம்ப இலகினதாக, எதையுமே எதிர்கொள்ள முடியாத தைரியம் இல்லாத ஒரு குழந்தையாக அது மாறிடும். 5 வயசுக்குள்ள பிறரை மன்னிக்கணும்னு கற்றுக் கொடுங்க. தவறு செஞ்சால் மன்னிப்பு கேட்கணுங்கிறத கற்றுக் கொடுங்க. தவறு செஞ்சால் திட்டு விழும் அப்படிங்கிற அந்த உணர்வையும் அவங்களுக்கு கொண்டு வரணும். இது 5லேருந்து 7க்குள்ள அந்த குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா, வாழ்நாள் முழுவதுமே யார் திட்டினாலுமே அவங்க சைடு நியாயத்தை சொல்லுவாங்க, இல்லை அது சரின்னு எதிர்த்து நின்று பேசுவாங்க. பூஞ்சையாக ஒரு கோழையாக வாழ மாட்டாங்க. உங்கள் குழந்தைங்களை அந்த மாதிரி வளருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.